இளந்தமிழ், உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இளந்தமிழ் கொஞ்சம் பின்னாடியே தள்ளியேருங்க, அப்படி கொஞ்சம் பேசுங்க. இளந்தமிழ், இப்போ இந்த நிகழ்வுல நான் உங்கள்கிட்ட முதல் கட்டமாக கேட்குறது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மா அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்கிறாங்க. போய் இறந்து போன உடல்களுக்கு மரியாதை செலுத்தி நிறைய விவகாரத்தை பேசியிருக்கிறாங்க. காவல்துறை, அரசினுடைய செயல்பாடுகள் எப்பெல்லாம். முதற்கட்ட கருத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இளந்தமிழ், அதை சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய மோசமான சம்பவம். மிகுந்த நீங்க சொன்னதை போலவே ஒரு கனத்த இதயத்தோடு தான் நாம இத பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு இப்படி சாவு எண்ணிக்கை ஒவ்வொன்றாக அதிகரிக்க அதிகரிக்க அதை பொறுத்து கொள்ள இயலாமல் ஒரு பதைக்கும் உள்ளத்தோடு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து சென்று அங்க உயிர் பலி ஆகி இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த துக்க நிகழ்விலே அந்த உறவுகளோடு நான் உங்களோடு இருக்கிறேன், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உறுதி சொல்வதை போல காலையிலிருந்து நீண்ட நேரம் அவர்களோடு செலவழித்து, அதே போலவே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் போய் நேரில் பார்த்து ஆறுதல் தெரிவித்து விட்டு, இந்த அரசாங்கத்தினுடைய மெத்தனம், இந்த விளம்பர திமுகவினுடைய வெற்று பகட்டுகள், இதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே இது காவல்துறையினுடைய பிழை என்று சொல்லி, இந்த அரசாங்கத்தினுடைய குறிப்பாக உள்துறையை கையில வைச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கின்ற விதமாக, பொறுப்பில்லாத்தனமாக, மிக மோசமாக காவல்துறையினர் மீது பழியை போட்டு அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை, பிற அதிகாரிகளை, மாவட்ட நிர்வாகத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் இடமாறுதல் செய்யக்கூடிய வேலையில தொடங்கி இப்போ ஒரு சில பேரை பணி நீக்கம் இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். இந்த மாதிரியான கண் துடைப்பு வேலைகளை விட்டு தொடர்ந்து எப்படி நடக்கும் தமிழ்நாட்டுல? கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துல மே மாதம் என்று நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு 10-20 பேருடைய உயிரை குடித்த இந்த கள்ளச்சாராய இந்த மாதிரி கள்ளச்சாராய வியாபாரம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இந்த அரசாங்கம் எதற்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்க வேண்டும்? மக்களுக்கு நீங்க எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸுக்கு மானியம் கொடுப்போம், எல்லாருக்கும் நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று அடுக்கடுக்காக பொய் வாக்குறுதிகளை அடுக்கி ஆட்சி கட்டில அமர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த துக்கத்தை, இந்த பரிதாபத்தை, இந்த பேரவலத்தை போய் பார்ப்பதற்கு கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமில்லை என்றால் இவர் இந்த நாட்டை ஆளுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் என்பதை நாம் உணர்கின்ற வகையில தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய இந்த பயணத்தினுடைய இந்த மக்களை பார்த்து விட்டு மிகுந்த வருத்தத்தோடு, இது அரசியலாக அவர்கள் பேசாமல், இது கண்டிப்பாக எல்லா விதத்தையும் அவங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கூட தொட்டு தன்னுடைய அந்த நேர்காணலில் அவங்க செய்தியாளர்கிட்ட பேசினாலும், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி ஒரு பேரவலம் நடந்து விட்டால் எப்படி நீங்க அரசாங்கம் இப்படி காவல்துறை அதிகாரிகள் மீதும் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் பழியை போட்டுட்டு நீங்க தப்பிக்க முடியும் என்பதை ஆணித்தரமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ இது ஒரு அந்த கருணாபுரம் என்கின்ற இடத்துல மட்டும் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வாங்கி கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்ததாக வருகின்ற செய்திகள் நமக்கு சொல்லல. என்னன்னா, அரசாங்கம் சொல்லுகின்ற கூற்றுப்படி பார்த்தாலே அந்த பகுதியில, கள்ளக்குறிச்சியில, அந்த மாவட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சவில்லை என்றால் இதை கடத்தி வருவதை பார்த்து கொண்டு காவல்துறை என்ன மாங்காய் பெற்றுக் கொண்டிருந்தார்களா என்று கேட்க தோன்றும். வெளியேந்து வருது அல்லது மெத்தனால் வருது, அதை இங்க வேற ஒரு கலவையில இவங்க கலக்குறாங்கன்னா, மெத்தனால் உள்ள வரும்போது காவல்துறை
ம். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? டெஃபினட்டா. இன்னைக்கு தமிழ்நாட்டின் பேரவலம். ம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு மாநகரம் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில சரி. போக்குவரத்தை கூட ஒழுங்குபடுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக நின்று வசூல் வேட்டையில இறங்கி அரசு கஜானாவை நிரப்புகின்ற மாதிரி மக்களை வந்து கசக்கி பிழிந்து கொடூரமாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய இன்னொரு கோர முகம்தான் சரி. இப்படி கள்ளச்சாராயம் விற்றாலும் பரவாயில்ல, நீங்க மாமூல் கொடுங்க, நாங்க எங்கள் பையை நிரப்பிக் கொள்கிறோம் என்று திமுக அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, கண்டிப்பாக இளந்தமிழ் இருப்பார்களோ என்று பார்க்க தோன்றுகிறது. இளந்தமிழ், நீங்க உங்களுடைய 2ஆம் கட்ட கருத்தை சொல்லுங்க. அம்மையார் அவங்க சசிகலா அம்மா நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி விவகாரத்துல வந்து சஸ்பெண்ட் செஞ்சா தான் அதுக்கு ஒரு இதா இருக்கணும், ஒரு முதற்படியாக இருக்கணும். காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்ற கேள்வியெல்லாம் ஓப்பனாக சொல்றாங்க. இது அரசியலாக பார்க்கக்கூடாது. நீங்க மற்ற கருத்துக்களோடு சேர்த்து சொல்லுங்க திரு இளந்தமிழ். இது போன்ற அவலங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி திறன் வந்து அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு டெண்டர் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அவங்க வந்து அலர்ட்டாவே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்சி முறையை அந்த அந்த ஆளுமையை பெற்றவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அதை நினைவு கூர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு நேர்காணல்ல சொன்னாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த காவல்துறை வந்து முறையாக அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ரகசிய தகவல்களை சேகரித்து உரிய மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து இதை இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராய நிகழ்வு வியாபாரம் அல்லது அந்த கெமிக்கல் மெத்தனால அந்த இது வராம இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்ப்பதை விட இந்த அரசாங்கத்தினுடைய, அதாவது அந்த விளம்பர திமுகவினுடைய ஆட்சியில அதிகாரிகள் மட்டத்துல எவ்வளவு மோசமா வந்து அவங்க வந்து ஒரு சோம்பி கிடக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம், லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை இந்த கள்ளச்சாராயம் அருந்தி உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல போற வழியில ஒரு ஆள் போதையில ஒரு ஓரமா படுத்து கிடந்திருக்காரு. அம்மா போகும்போது கவனிச்சிருக்காங்க. மீண்டும் வரும்போது காவல்துறையில சிலர் கும்பலாக நின்று அந்த மனிதரை கீழே கடந்து போதையில் கிடப்பவரை மறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்திருக்கிற அம்மா போயிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப வண்டியை விட்டு இறங்கி, ஏன்பா நான் 1.5 மணி நேரம் இருக்கும் நான் போக வர, இந்நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் இங்க வந்து இப்படி கிடக்குறானே, எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்ப கூட உங்களுக்கு எல்லாம் இல்லையா என்று சொல்லி கடுமையாக கண்டித்து விட்டு நம்மளுடைய கழக தோழர்கள் சிலரை நியமித்து ஒரு ஆட்டோ பிடித்து அந்த அங்க விழுந்து கிடந்தவரை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த தாயுடனும் அக்கறையும் இருந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு மெத்தனமா இருந்திருக்காங்கன்றத பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கு, ஆனா அதை மறந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் தரப்பா இருக்கட்டும் அல்லது மற்றவர்களா இருக்கட்டும் அது சரியா இல்லைங்கிற ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி அந்த விஷச்சாராயத்தை குடித்து விட்டு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அள்ளி கொண்டு போன அந்த நோயாளிகளை சில மருத்துவமனைகள் வந்து இல்ல நீங்க வேற ஆஸ்பத்திரி பெரிய மருத்துவமனை கொண்டு போங்க என்று சொல்லி அலக்கழிக்கப்பட்டதாகவும் பார்க்கிறோம். அதே போல இப்ப நம்ம ராம்கி அவர்கள் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், உடல் கூராய்வு வந்து ஜிப்மர்ல பண்ணுவதை தவிர்த்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பார்ப்பது இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்குது. ஏன்னா எப்படியாவது ஏதோ 1-2 பேர் மட்டும் இறந்திருப்பார்கள், இத வந்து இந்த உடல் கூராய்வுல வந்து சாராய சாவு கிடையாது வேறன்னு சொல்லி மாத்தி பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி மக்கள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிற மாதிரியா இருக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை. ஏன் அங்கங்க உடல் கூராய்வு செய்து
உரியவர்களிடத்துல வந்து அந்த உடலை ஒப்படைத்தா அவங்களுக்கான அந்த காரியங்களை செய்வாங்க இல்லையா. புரட்சி தாய் சின்னம்மா அவர்களோட குறிப்பிட்டாங்க, நீங்க மொத்தமா வச்சு கொரோனா காலத்துல எரிச்ச மாதிரி அடக்கம் பண்ண மாதிரி பண்ணாதீங்க, தனித்தனி குடும்பத்துக்கும் தனித்தனி சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும், இருக்கும் அவங்க அழுது தீர்க்கட்டும், ம். இந்த வேதனை அழுது தீர்க்கட்டும், பெண்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய அந்த உணர்வுகளையும் புரிந்து கொண்டவரா இருக்கிறார். ஆனா இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி என்னமோ நெஞ்சம் கலங்குகிறது அது இதுன்னு வார்த்தை ஜாலங்கள்ல அறிக்கையை கொடுத்து விட்டு இப்படி யாரை காப்பாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்று நம்ம வேதனைப்பட வேண்டிய நிலைமையா இருக்குது. அப்ப இந்த மாதிரி அலைக்கழித்தவர்கள் உடல் கூராய்வு செய்யாமல் வந்தவங்க மேல யார் நடவடிக்கை எடுக்க போறா, என்ன நடவடிக்கை நமக்கு தெரியல. இன்னொன்னு வந்து முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது, இதை மட்டும் சொல்ல நான் நிறைவு செய்றேன். ஒரு ஒரு சின்ன கிராமங்கள்ல இருக்கிற மாநகரம் எதாக இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் 2 விங் இருக்கு. உங்களுக்கு வந்து நேரடியாக உளவுத்துறைக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க, எஸ்எஸ்பின்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஒண்ணு இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி எல்லா சர்க்கிள்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு குண்டு ஊசி கூட ஒரு ஊர்ல நகர முடியாது என்பது இங்க நம்ம விவாதத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க நல்லா சுட்டி காட்டினாங்க, இதுல வந்து மிக வெளிப்படையாக பேசினாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன நடக்குது என்பதை மேல மேல உள்ள அதிகாரிகளுக்கு சொல்லலைன்னா இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். சொல்லியும் உயர் அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவர்கள் நடவடிக்கை எடுக்காம தடுத்தது யார்? ஏன்னா ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரோ தங்கள் அளவுல முடிவு செய்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்தவரையில் என்னுடைய சிற்றறிவு கிட்டியவரை மிக குறைவு. அப்ப அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன இருக்கு என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதைத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த ஊர்ல நிறைய குட்டி ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் ஒரு குறிப்பாக சொல்லுகிறேன். இது ஆளுங்கட்சியினுடைய பின்புலம் இருக்குமோ என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய நேர்காணல சொன்னாங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த துயர நிகழ்ச்சியில பார்த்துட்டு அரசுக்கு அடுக்கடுக்கான அதாவது வலியுறுத்தல்களை சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இப்ப டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் திரு புகழேந்தி கூட இந்த சம்பவத்தை பற்றி தன்னுடைய அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. இப்போ நான் முன்னமே குறிப்பிட்டது போல இது வந்து இயல்பாக நடந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா பார்க்க முடியாது. அந்த நுண்ணறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது என்னன்னா ரகசிய தகவல்கள் சிஐடி மாதிரி தெரிஞ்சு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட இன்டென்ஷனல் ஃபெயிலியர். வேண்டுமென்றே தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வந்த தகவல்களின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் மக்களை காவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது வந்து இது நிரந்தரமாக நிக்கணும் என்று சொன்னால் ஏதோ ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினுடைய தலைமையில விசாரணை ஆணையம் அணைத்திருப்பதாக கூட தகவல் வந்தது. அந்த மாதிரி இல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றமே கூட இதை வந்து தாமாக முன் வந்து ஒரு வழக்காக எடுத்து அரசுக்கு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து இந்த குற்ற பின்னணியை கண்டுபிடித்து அது யாராக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும் மட்டும் சொல்லல, அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு ராம்கி அவர்கள் குறிப்பிட்டது போல இதுக்கான விழிப்புணர்வுக்குன்னு அலோகேஷன் இருக்கு, இந்த மதுவிலக்கு இதுல ஃபண்டிங் இருக்கு. அதனால பள்ளி கல்லூரி போன்ற இடங்களில மிக அதிகமாக சின்சியரா, இப்ப எப்படி வந்து அந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஒரு கண் துடைப்பாக தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, அப்படி இல்லாமல் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இதுக்கான விழிப்புணர்வை செய்ய வேண்டும். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு வந்து இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தான